அதிக மழை வீழ்ச்சின்னா பயிர்கள் எல்லாம் பழுதாக போயிடுச்சு, அழுகிருச்சு. பாருங்க, பயிர்களோட நிலைமை பாருங்க எப்படி இருக்குது கிராமியத்தில். இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னால் கைவிடப்பட்ட வயல்கள் தான் கண்ணுக்கு தெரிகிற இந்த பச்சையாக தெரிகிற இடங்களுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதிகமான பள்ளப்பகுதிகளில் உள்ள விவசாயம் ஆற்று நீர் வந்து பெருக்கெடுத்தது. ஆற்று நீர் பெருக்கெடுத்ததால் இப்படி ஆயிருக்கு. வயல்கள் அறுவடை செய்த வயல்களில் இருக்கிற தோற்றத்தில் இருக்குது பயிர்களோட நிலைமையெல்லாம். கூடியதாக இருக்குது. அதிக மழை வீழ்ச்சி தான் இதுக்கான காரணம். காரணம் நிறைய வயல்கள் பழுதாக போயிருக்கு. அதை தெரியும், இதெல்லாம் கைவிடப்பட்டாச்சு. இனி இதுகள் வந்து மழை ரொம்பவே அரிதிலும் அரிது. சொன்னால் அந்த பயிர் நிலங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். அதிக மழை வீழ்ச்சி தான் இதுக்கு காரணம். அதிக மழை வீழ்ச்சி கூடி இருந்தாலும் இந்த வயல் பகுதிகளுக்கு எவ்வாறு தண்ணி மேல் நோக்கி பிடிக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஆற்று பகுதியில் இருந்து ஆற்று பெருக்கெடுத்து ஆற்றுக்கு மேலாலே தண்ணி என்ன செய்து வந்து தான் இந்த வேளாண்மையெல்லாம் பழுதாக போனதுக்கான காரணம். பார்க்க தெரியும், இன்னும் தண்ணி இதாக இருக்குது. வயல்களோட ஆழத்தை பாருங்கள், இவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இஞ்சி வயலும் இப்போ சில இடங்களில் இங்கே பயிரே இல்லாமல் கிடக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாம் அழுகி நாத்தம் மூக்கு பிடிச்சு நிற்க இல்லாத அளவுக்கும் நாற்றமாக இருக்குது. அதிக பள்ளமான பகுதிகள் கோடை காலங்களில் மழை இல்லாட்டி வெள்ளாமை செய்கிறப்போ இப்படி அழிவுகள் வாரது. எப்படி நீர் இல்லாத பிரச்சனையால் பயிர்கள் அழியும். ஆனால் இந்த முறை அதிக மழை வீழ்ச்சி, அதிக நீரின் காரணத்தால் நிறைய வயல்கள் பழுதாக போச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வயல் நிலங்கள் தான், பழுதாக போன வயல் நிலம். ஆனால் மேட்டு பகுதியாக தான் இருக்குது. இருந்தாலும் வயல்கள் பழுதாக போயிருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், ஆற்று நீர் எதிர்த்து மேல் நோக்கி வந்தது தான் காரணம். அதான் இந்த பயிரெல்லாம் இவ்வளவு பழுதாக போனதுக்கான காரணம். இது வந்து வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஆண்டியாபுளியங்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமியன் குளம் பகுதியில் தான் இந்த அழிவு இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் பிரதேசம் ஆண்டியாபுளியங்குளம் கிராம சேவையாளர் பிரிவு 207 கீழ் கிராமியன் குளம் நெல் வயல்கள் தான் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்குது. பார்த்தா தெரியும், பாருங்கள் எந்த அளவுக்கு சேதப்பட்டு பாருங்கள். இந்த பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பயிர் நிலங்கள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்ட நிலங்களும் இருக்குது, முற்று முழுதாக அழிந்த நிலங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து முற்று முழுதாகவே அழிஞ்சு இருக்குது. அப்படியே மேல் நோக்கி போகும்போது பார்த்தா தெரியும், கொஞ்சம் பகுதி அளவில் பாதிக்கப்பட்ட வயல்காணிகளும் தெரியுது. விவசாய கிராமம், இதில் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த பயிரிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஊரில் இருந்து சுமார் 4-5 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள வனப்பகுதியில் தான் இந்த வயல் நிலங்கள் இருக்குது. ஆற்றையண்டி மல்வத்து ஓயா ஆற்றையன்று இருக்குது. நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் தான் இங்கே விவசாயம் செய்யக்கூடியவங்க. யாரும் பூர்ணமாக பணக்காரர்கள் யாரும் இல்லை. ஏன்னா விவசாயத்தையே முழுமையாக தங்கி இருக்கிற ஒரு கிராமம். அதுலேயும் இந்த குளத்தின் கிராமியன் குளத்தின் பகுதியில் இருக்கிற வயல் நிலங்களில் வேளாண்மை செய்யக்கூடியவங்க போகத்துக்கு வருடத்தில் ஒரு போகம் தான் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன் காரணம்னு சொன்னால், போதிய அளவு குளத்தின் நீர் கொள்ளளவு காணாமையும் மற்றும் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்காம போகிறதும் காரணத்தால் போகம் ஒன்று தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனைய பகுதிகளில் இலங்கையில் 2 போகங்கள் கூட செய்கிறாங்க. அதையும் தாண்டி 3 போகங்களும் சுழற்சி முறையில் செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் இங்கே
ஒரே ஒரு போகம் மாத்திரமே செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இரண்டாவது சிறுபோகம் செய்வது வந்து அரிது. 2 வருடம் 3 வருடங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த பயிர்ச்செய்கை அழிவு அவர்களை நிறைய பாதித்திருக்கிறது நமக்கு தெரியுது. என்ன சொன்னால் முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பி இருக்கிற கிராமம் தான் இந்த கிராமம்.